கிளம்பியாச்சு. ரைடர்ஸ் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. 1 ஹவரில் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லா பேக்கும் பண்ணிட்டோம். எப்போவுமே நம்ம சூர்யா ப்ரோ தான் லேட்டாக கிளம்புவார். அதே மாதிரி லேட்டாக கிளம்பிட்டாப்புல. யோ நெட்டுக்காரா எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு குத்துனா வச்சுக்க, அவ்வளோதான். அப்புறம் 4 குத்து கிளம்பியாச்சு. அருண் ப்ரோ பைக் இப்போ தான் லோட் பண்ணுறாரு. நம்ம பையன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு லோட் பண்ணி. ஹரி பண்ணி ப்ரோ 1 மணி நேரம் ஆச்சு. யாரும் வரலன்னு சண்டை போட்டுனுக்கிறாரு. பாருங்க 5 மணிக்கே கிளம்பி ரெடி ஆகிருக்கான். தற்கூரி நம்ம பெரிய ஓல்டு ரைடரில் அந்த பருத்தாப்பங்கள் பார்த்துட்டு ஒரு அமக்கலம் பண்ணின்னு உட்காந்துக்கிறாங்க. ஓ கேப்டன் ரைடர் காட் ரோட் ரைடு தூங்க வச்சு தான் கூப்பிட்டு போடும். 2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. பாதியில் தூக்கிடுவாங்க. பார்ப்போம். நம்ம ரைடர் 1 மணி நேரம் ஆகுது. வரீங்களா வர மாட்டீங்களான்னு செம கோவமாக இருக்கிறாரு. போ சொல்லுங்கள். எப்போ கிளம்புனீங்க? எங்கே ப்ரோ? நான் 4 மணிக்கு வந்துச்சிட்டேன் ப்ரோ. 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் ப்ரோ. இப்போ 6 மணி ஆகுது. 6:04 6:04. ஓ பாருங்கள் பன்னீர் ப்ரோ வண்டி ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி வெயிட் பண்ணுறது. என்ன பண்ணுறது, ஒரு தற்கொலைங்க இருக்கத்தான் செய்யும். ஆனா ஆயிட்டா இதோ வரேன்பா. இதோங்க ப்ரோ, இதை பாருங்கள். கிளம்பிட்டாங்க. இப்போ 3 ரைடர் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் மட்டும் ரெடி ஆகணும். அவ்வளோதான். எல்லோரும் ரெடி ஆகிட்டாச்சு. அப்படி போகணும். போகலாமா? லைன் பண்ணிங்க ஃப்ரெண்டில் போங்க ப்ரோ. லைன் பண்ணிங்க. யோ எல்லா வண்டியும் வரணுங்க. வெளியே போங்கண்ணா. ஏன்பா நான் வர சொன்னால் நான் வர மாட்டேன்றீங்க. எப்பா நீ போப்பா. நீ போய் ஃப்ரெண்டில் நில்லுங்க. எப்பா நீ போ. ஐயப்பா நான் திருப்பறதுக்கு நீங்கள் போங்கப்பா. பதில் பேசுகிறானுங்க. மனசில் பேச கற்றுங்கிறா கொஞ்ச நேரத்துக்கு. அவரு க்ளவ் போடுறாரு. வந்துடுறாரு. நீ அவருக்கு பின்னாடி வந்துடு. அவரு அருண் ப்ரோ வர்றாரு. அவருக்கு பின்னாடி இருண்ணா. சரி அவர் கூட அவருக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு பின்னாடி போயிடாத. எப்பா நீ முன்னாடியே இருந்தா நடுவில் இருந்தா. பப்ளிக் மோட் போடு. ப்ரோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பன்னீரை முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி வந்துடுறீங்களா? பன்னீர் என்ன முன்னாடி போட்டு அவர் பின்னாடி வரேன். சரி அப்போ சிங்காக இருப்பார். உங்களை பார்த்து ஓட்டி சிங்காக இருப்பார். ஓகே இல்லை அவரை சேஃபாக பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கலாம். அவர் அருண் ப்ரோ வந்துட்டாரா கேளு. லைனில் இருக்கீங்களா? போலாமா? ஒரு நிமிஷமா. போலாமா? தேங்க்யூ. கமான் ரைடர்ஸ். வணக்கம் ரைடர்ஸ். நான் உங்களை நாராயண், ரைடர் அண்ட் ட்ராவலர். ஸோ நம்ம வந்து கோவாவில் மார்னிங் கிளம்பிட்டு திங்கக்கிழமை. ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா தும்கூரோட ஸ்டாப்பு. தும்கூரில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் கிளம்புற மாதிரி. ஸோ எத்தனை ரைடர் வராங்க, நம்ம எப்படி போகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் ஆகுது. கேப்டன் ஜாவித் இல்லாததால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு.
நிறைய பேர் வந்து இவெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வாங்க பார்ப்போம். இப்போ சொல்கிறேன் இருங்க. 30 பெட்ரோல் போட்டாங்க 2 பேரும். ஸோ அவரும் 3 பேர் சேர்த்து போட்டாங்க. மீதி எல்லோரும் பெட்ரோலும் யாரும் பண்ணிக்கிறோம். இப்போ 3 நாள் 4 நாள் கழிச்சு இவன் ஃபுல் ஏரில் இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ. ஸோ நம்ம ரைடர்ஸ் வந்து விட்டுட்டு ஓட்டாங்க காலையில். அந்த ஆள் பாத்ரூம் வந்துக்கிட்டு. ஸோ நம்ம ரைடர்ஸ் எடுத்தாங்க. 2 ஏர் பாக்ஸ் இருக்குது, எடுத்து அவங்களே அடிச்சுக்கிறாங்க. 2 கேட்கலாமா? என்ன ப்ரோ காற்று அடிக்க முடியல. ஸோ இங்கே காற்றடிக்கிறன்ட்டு நம்ம பசங்க பண்ண மகளத்தில் பலருக்கு வச்சுக்கிட்டாங்க. செம்ம கஷ்டமாயிடுச்சிங்க. ஓவர் ஃபாஸ்ட் கமாண்ட் ப்ளீஸ். கம் ஃபாஸ்ட் கமாண்ட். ஓவர் லைன் கம்மிங் பாய். அங்கேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வாங்க, லைனுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு வாங்க. ஒருத்தர் பார்த்தா ப்ரோ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தால் சவுண்டை கம்மியாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் வந்துட்டிங்களா? ஓகே வாங்க போகலாம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து இங்கே இப்போ வர ரைட்டில் இருக்கிற பெட்ரோல் பேங்க் தான் போடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம முன்னாடியே புதுசாக ஒரு பெட்ரோல் பேங்க் ஓப்பன் பண்ணிருக்குன்னா அங்கேயே போட்டாச்சு. இது பாரத் பெட்ரோல் பேங்க். ஸோ அப்படியே நம்ம குரூப்பு எல்லா ரைடருமே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம குரூப்பை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிடலாம், வாங்க. சூரியராம் வண்டி நிறுத்திட்டாராம். சூரியராம் வண்டி நிறுத்திட்டாருன்னு அருண் சொன்னார். அதோட கட் ஆகிடுச்சு. வேணாம் அவங்க 2 பேர் இருக்காங்க. அது ஒன்றும் ஆகலை, சும்மா நிறுத்திருக்கிறாராம். ப்ரோ தப்பான சரிங்க, எல்லோரும் வந்த பிறகு ஒன்றா போகலாம் சரிங்களா? அது சொன்ன கோபமாயிடுச்சு அவருக்கு. ப்ரோ பேக்கை லைட்டாக அப்படி கீழே இருக்குங்க. அதில் உராயுதில்ல தேயும். இறக்குங்க. ஒன்றும் இல்லை அவன் சூரியராம் நின்றுட்டாரான். வந்துட்டீங்களா ப்ரோ? போகலாமா? தேங்க்யூ ப்ரோ. இப்படி தான் கூப்பிட்டு வரணும் சரிங்களா? எனக்கு வழி எஸ் இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வண்டி எது என்ன ஏதுன்னு. ரைட் எடுக்கணும்.
இல்லை லாரி இல்லை, கார் லெஃப்ட் எடுத்தான், பஸ்ஸில் விட்டுச்சு. ஆமாம், இந்த சிக்னல் தான் ப்ரோ. ஆமாம், நான் அப்புறம் அதுக்கிட்ட திட்டலை, அதுக்கிட்ட சூப்பர் வண்டிட்டேன். கண்ட்ரோல் பண்ணி அங்கே போய் வந்தாங்க. ஆமாம், காட் ரோடு என்ட்ரன்ஸ் இது. டோல்கேட்டில் நின்றுட்டு டிஃபன் இங்கேயே சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எப்பவுமே வழக்கமாக சாப்பிட்றது தான் அசோக். யார் அதோ இருக்காரு. ஆமாம், எப்படா இருக்கு ரைடு? நல்லா இருக்கு. அப்படியே நீ ஃப்ரேமில் நல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு இப்போதைக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. யாரு பக்கத்தில் சாம்சங் ப்ரோ எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கா? மைசூர் பாக்கு நல்லா இருக்கு. ஸோ ரெகுலராக வர்ற கடை நாங்கள் ஹோட்டலுக்கு இங்கே தான் வருவோம். பாருங்க, மொத்த ரைடர் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இதை சாப்பிட வந்து நிற்கிறாங்க. ஸ்டாப்பிங் ஏரியா இதுதான், இது ஃபுல்லாக இந்த ஸ்டாப்பிங் ஏரியா. ஒரு 20 ரைடர்ஸ் இங்கே நிற்கிறாங்க அந்த இடத்துல. மற்ற ரைடர்ஸ்லாம் இங்கே வண்டி நிறுத்திட்டு சைடில் இருக்காங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்களா, இங்கே நிற்கலாமான்னு கமாண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மூவ் ஆகலை, கமாண்டுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ வந்து நம்ம சூரியராம் அப்புறம் வந்து 9 ரைடருக்கு ரூம்லேருந்து கிளம்புனோம். சூரியராம் அப்புறம் நம்ம சாம்சன் ப்ரோ, அப்புறம் கர்ணா ப்ரோ, அப்புறம் நான், அப்புறம் நம்ம ஜானகிராமன், அப்புறம் நம்ம அருண் ப்ரோ, அப்புறம் முத்தரசு. ஸோ 7 ரைடர் இருக்கும். அப்புறம் ஹரியும் பன்னீர்செல்வமும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு போயிட்டாங்க. நம்ம போயிட்டே பார்ப்போம். டோல்கேட்டில் நிற்கிறோம். இன்னும் 2 ரைடர் வரணும், அந்த ஒன்றே கிளம்பிட்டு தான். ஸோ ஹெல்மெட் மாட்டல. ஸோ இங்கே இருக்காப்புல அரும்பு, இங்கே இருக்காப்புல இன்னும் ஹெல்மெட் மாட்டாமல் இருக்காப்புல வந்துடுவார். வந்தோடனே மவுண்ட் ரைடு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து ரூம்லேருந்து வர மாதிரி நேற்று சார்ஜ் போட்டதால் பேக்கப் பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் சார்ஜ் போட்ட பேட்ரி போட்டு வந்திருக்கோம்.
சாம்சங் ப்ரோ இது வந்து மிரர் லூஸ் ஆயிடுச்சு. அதை டைட் பண்ணிட்டு ரெண்டு ஜிடியும் ஒரு அமலம் பண்ணுவீங்க. தலை வண்டி எடுத்தால நான் அப்புறமா தான் பின்னாடி இருக்கிறேன். அடிக்கடி வந்து லீடு வந்து அருண் ப்ரோ முன்னாடி அனுப்பிச்சுட்ருவேன். ஸ்வைப் நான் பார்த்துப்பேன். என்ன பண்ணுறது, இது நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு. நான் அடிக்கடி இது மிரர்லலாம் வீடியோ எடுத்துருக்கேன். என்னோடய கிளாசிக்கில் செம்மையாக இருக்கும். அப் அண்ட் டவுனாக மேலேருந்து வரமாதிரி இந்த ஸ்பாட் எடுத்துருவேன். பாருங்கள், காட் ரோடு செம்ம வைப்பாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரைடரை வீடியோ எடுப்பேன். இவரை தான் வீடியோ எடுக்க சொன்னாப்புல. ஸோ எல்லோரையும் ஒரு வீடியோ தனியாக எடுக்கிறல என்ன எடு அப்படின்னாப்புல. ஸோ அவருக்கான வீடியோ இது. பேசிட்டேன் ஜாவேத். அதான் நான் சொன்னேன்ல, நம்மளால் இங்கே வந்து இந்த பெட்ரோல் பேங்கில் நம்ம போகாமல் இது பெட்ரோல் பேங்க்கு, அந்த பெட்ரோல் பேங்கில் தான் அவருக்கு டீ நல்லா இருக்குன்னு சொன்னார். அதனால் இங்கே நிற்கிறேன்னு சொன்னார். ஸோ நம்ம வந்துட்டோம் இன்னும் பெட்ரோல் போட்ட இடத்துக்கு. ஸோ எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் பெட்ரோல் போடுவோம். இங்கே வந்து எப்போவுமே டீ சாப்பிட்டு போகலான்ட்டு. ஸோ இது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். எங்களோட எல்லாருக்கும் தெரியும். கேரளா கப்பலாண்டு தபிதா அவங்க வரும்போதும் போன வருஷம் வந்தவங்களுக்கும் முத்துராம் எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம். அருண் ப்ரோக்கும் தெரியும். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். ஏய், சேர் போட்டு பயங்கரமாக உட்காந்துடா. கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா உங்களை கூப்பிடுறதுக்கு தான். பரவாயில்ல, செம்மையா இருந்த எல்லாரும் பார்த்துட்டே போனாங்க. உங்க தான் வண்டி அங்கே விட்டுட்டா ஒரு வேம போய் ஸ்லோ பண்ணிட்டாரு. கை காமிக்கிறாரு முன்னாடி மண்ணு. நான் மண்ணை பார்த்தேன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போயிட்டேன். அந்த டைம் ஒரு மேடு இருக்கு, அப்படியே புஸ்து மேலே போய் வந்துச்சு வண்டி. அவன் பெரிய ரேசர், அவன்கிட்ட வச்சுக்காதீங்க. அவர்கிட்ட ரேஸ்லாம் பண்ணல, அவர் பின்னாடி போனான், அவ்வளோதான். இல்ல, அவன் நல்லா ஓட்டுவான் ப்ரோ, அவன் நல்லா ஓட்டுவான். அவனை பத்தி சொல்லுங்க, என்ன எப்படி போனான், எப்படி சிங்கா இருந்தது? செம்மையா சிங்கா போனான். கரெக்டா டபுள்ஸா போனீங்களா சிங்கிளா போனீங்களா? டபுள்ஸால போக முடியாது அந்த ரோட்ல. வேற லெவல்ல பண்ணுவாங்க. சம வைபிங்கா இருந்துச்சு. சூப்பரா. அவன் ஓரமா நிக்கிறதானே ஏறி போனான். ஆமா ஆமா, அந்த பையன் கை காமிச்சு மோசா சார், மோசி டேனியா. அங்க வந்தான்ல. 1 2 3 4 5 6 சூப்பர் மீடியார் உள்ளே இருக்குது. 7 வண்டி இங்கே தான் இருக்கும். சூப்பர் மீடியாரில் மீடியார் டீ சாப்பிட்டாச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ், எல்லா ரைடர்ஸும் இங்கே தான் பெட்ரோல் போடுறாங்க. ஸோ காட் ரோடை விட்டு வந்தவொடனே இதுதான் அது. ஹைவேல போய் பார்ப்போம். ஸோ நம்ம ரைடர் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் இங்கே போச்சு. சூரியராம் ரெடி ஆகிறப்பல சூப்பர். 5 வண்டி, 6 வண்டி, 7வது வண்டி நம்ம சாம்சங் ப்ரோ. ட்ரெயின்
சாம்சங் ப்ரோ. இவருக்கான வீடியோ இப்போ எல்லாருக்கான வீடியோ எடுத்து வச்சுருப்பேன், போடலாம் மிஸ் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அவர் கர்ணா ப்ரோ வந்து பெட்ரோல் போடுறாரு. ப்ரோ அவர் அந்த பாலத்துக்கில தான் ப்ரோ படுக்க வச்சா, அந்த பாலத்துக்கில வர பாலத்துக்கில ப்ரோ ப்ரோ அன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த பாலத்துக்கில படுத்தது? எப்படி இருந்து தூங்கணும்ல. நம்ம என்னாச்சு, நம்ம ஏன் நம்ம இங்கே இது பண்ணிட்டு இருந்தோம்? டயர்டாயிட்டோமா? நம்ம இல்லை சேர்த்துக்காதீங்க நீங்கள். ரொம்ப ஏன்னா காலையில் 4 மணிக்கே இருந்தோம்ல, அந்த டயர்டு. அப்போ ரோடெல்லாம் சரியில்லைல்ல, இப்போ ரோடு நல்லா போட்டாங்க. அப்போ ஆஃப் ரோட்டில் வந்து வான்னு ஆகிட்டீங்க. ஆமாம், எல்லாம் போயிட்டாங்க. அப்புறமா நம்ம இருந்து சாப்பிட்டு போகணும். பெட்ரோல் போடணுமா சார்? இல்லையா, பாதி டேங்க் இருக்குது. பாதி இருக்குது ப்ரோ. நம்ம இன்னும் போகலாம், 100 கிலோமீட்டர் போகலாம். யாரு ஃபஸ்ட்டே வந்துட்டுக்கிறான்ப்பா, செம்ம அடி ரசிச்சு வந்துட்டுக்கிறான். நீ பாலத்துக்கில் தான் நின்று இவனை பார்த்த உடனே சரணம் போனேன். அப்புறம் இவனும் பறக்கிறான், தூரத்துலேருந்து பார்க்குறான். 2 வண்டி இப்படி போகுது. நிற்பிங்க, அதுக்கு முன்னாடி போய் இடத்துல நின்றுலான்னு பார்த்தோம். அப்புறம் இவரை பார்த்தோம், அவர் தான் வந்து அவர் ஸ்லோ ஆகிட்டார், ஏப்பட தான் வந்தார். இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னா ரைட் ஓகே. நானுமே நின்றுக்க மாட்டேன், சரி போயிடலாம் அப்படின்னு. டேய் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான்டா, நீ அப்போ தான் ஏறுற, நான் உன் பின்னாடி வரேன். சார் நான் உங்களை பின்னாடி பார்க்கல. நீ பார்க்கல, ஏன்னா உங்களை பார்க்கவும் முடியாது. சொல்லிட்டு Head southeast on National Highway 48. யாருதுன்னு தெரில, அதான் கேட்டேன். சார்ஜரோட இருக்குன்னு யாருமே மதிக்கல. கேமராவோட போடுது அது தெரில. ரெட் ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். செம்ம சாப்பாடு, ரொட்டி தந்தூரி நல்லா இருக்குது. மற்றபடி நல்லா இல்லை. சொல்லுங்கள், நம்ம ராயல் பாண்டியாத இருக்கோம், அவர்கிட்ட சொல்லுங்கள். கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு ப்ரோ, சாரி ப்ரோ, இன்னும் ஒரு எங்கள் பின்னாடி வருவீங்கன்னு தெரியாது ப்ரோ. நான் அங்கே போய் முன்னாடி நிற்கிறேன் வாங்க. அப்பா யாம் இருக்க கவலை. சரி, ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டுருக்குறேன், மைக்கு பிடிங்க நிற்குது. இந்த பேர் கிட்ட வா. ஏன் பிடிங்கிட்டேன்? இதை நான் தொலைச்சிட்டேன். இது ஊந்துடும், இதை பிடிங்கிடுச்சுன்னா ஊந்துடும். சரியா, இது ஊந்து தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடாப்டர் ஊந்துருச்சு வந்து.
எப்போ ஃபோனை தேடுற சார்ஜரோட அங்கே டேபிள் மேலே இருக்க அங்கே கேளு, அங்கே போ. நீ உக்காந்துருந்தார்ல அப்பாவுக்கு லெஃப்ட்டில் டேபிள் மேலே இருக்க பேரா, இல்லைனா அவன் கேஷ் கவுண்டரில் கேளு அடாப்டரோட சார்ஜரோட. ப்ரோ போயிட்டாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. தாவணகிரி டோல்கேட்டாண்ட இருக்கும். இன்னும் இங்கேருந்து சித்ரதுர்கா டோல்கேட்டு, சித்ரதுர்கா தாண்டி தும்கூர் இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. 100-200 கிலோமீட்ரு. ஐயோ ஐயோ அதான் அவருக்கு கை வலிக்குது ப்ரோ. ஐயோ ஓகே ப்ரோ, நான் இப்போ சொல்லிடுறேன் ப்ரோ, கால் பண்ணாதீங்க. நான் போட்டு விட்றேன். ஸ்கேனர் ले जाना ஐதோ डीजल ले जाना दो पल्ला डाक ये वंडी दो. ओके ओके எவ்வளோ டேங்க் பார்த்துருது? 13 11 13 தெரியல 13. டக்கு டக்குன்னு காலியாக இருக்குது. ஓகே போவோம் ப்ரோ. 13 காற்று இருக்குது ப்ரோ, காற்று கம்மியாக இருக்குது. ஏர் ஃபீல் பண்ணோம். ஏர் இப்போ வெளில ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்குறேன். சூரியராம் மண்டையும் கிளம்பிட்டாப்ல. சுலோவெல்லாம் வரல, அவன் தான் முன்னாடி பிச்சுட்டு போனானே. இல்லை ப்ரோ, புல்லட்டில் போயிட்டான் அவன். தெரியாதா? முத்துவும் அவனும் ஒன்றா போயிட்டாங்க. இப்போ 3 வண்டி, மொத்தம் 4 வண்டி தான் இப்போ இருக்கும். எங்கே சித்ரதுர்காவுக்கு முன்னாடி நம்ம வண்டி தான், போயிடலாம். அந்த ப்ரோ கடை பார்த்துங்க, சென்ட் வாங்கினேன். ஆர்கோவில் சென்ட் வாங்கினோம். இங்கே சார்ஜ் போட்டவங்க ஒரு ப்ரோ வந்து க்ரிப்பு வாங்க போனார். க்ரிப்பை யாரதோ இவர் சர்வீஸ் விடும்போது கைட்டி போட்டாங்க. அதனால் இப்போ போய் சித்ரதுர்காவில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாப்புல. சித்ரதுர்காவில் என்னென்ன ப்ரோ இருக்குது? எல்லாமே இருக்குது. ஆரியோட ஷோரூம் இருக்குது, சர்வீஸ் ஹோண்டாவோட ஷோரூம், ஹோண்டு வந்து எல்லாம் 2 கிலோமீட்டர் அந்த சைடில் போய் லெஃப்ட் எடுத்தால் எல்லாமே இருக்குது. ஸ்டார் பார்ட் தனியாக இருக்குது. ரூட்டில் ஏதாவது டெலிவரி ஆச்சுன்னா நீங்கள் அங்கேயே அங்கே போய்க்கலாம். ஓ, இந்த ஷாப்பா? இந்த ஹோட்டல் பக்ஷலா. இங்கே பக்ஷலாவில் வந்துட்டு ப்ரோ ஹாய் ப்ரோ. இந்த ஏரியாவில்
செம்மையாக வச்சுக்கிறாங்க ப்ரோ. ராஜஸ்தான் வண்டியெல்லாம் பயங்கரமாக பங்கமாக பண்ணியிருக்காங்க. பின்னாடியெல்லாம் பாருங்கள் விளம்பரம். வண்டியில் போய் மோத மாட்டான். என்னடா செவருன்னு நினைப்பான். செவரு ரோட்டில் செவர் நினைப்பான். கீழே வந்து மேலே வரைக்கும் அப்படியே ஸ்டிக்கரு பெயிண்டிங் தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்ம லெவல் பாருங்க. வரைஞ்சவன் ராஜஸ்தானுக்காரன் ஃபோன் நம்பரோட போட்டு வச்சுக்கிறான். நல்லா வண்டி எடுத்து போய் வச்சுக்கிறோம். பங்கமாக பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ தும்கூரில் இருக்கோம். தும்கூரில் இன்னைக்கு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு பைபாஸில் கிளம்ப போகிறோம். அது எங்கே இருக்கட்டும் ப்ரோ. ஸோ நம்ம ராயல் பாண்டியா கூட அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை மதுரை எல்லாம் விழுப்புரம் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு அண்ணன் கூட தான் செம்ம ரைடர். அப்படிலாம் இல்லை, பொய் சொல்கிறாரு. பொய் 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 வாயை திறந்தாலே பொய். ஒரு ரூம் இங்கே தான். விக்னேஸ்வரா. எஸ் விக்னேஸ்வரா. அடிக்க முடியாது ப்ரோ. வெறும் புறா கொண்டு பயந்து பாருங்க மலையாக வச்சு வச்சுருக்கேன். வருக சூப்பராக இருக்குது ப்ரோ ரூமு. 3 பெட்டு 4 பெட்டை போடலாம். ஆனால் ரொம்ப ஏதோ பரவாயில்ல. டபுள் பெட்ரூமு 1400 ரூபாய். சூப்பராக இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்குது பரவாயில்ல. யாரும் சொன்னாங்க உங்களுக்கு மட்டும் இந்த சோப்பு வைக்கல. சோப்பு நமக்கு எத்தனை இல்லை ப்ரோ. எத்தனை வந்துச்சுட்டாங்க. சூப்பர். வெளியே வந்து தும்கூர் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கா பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.